Hi, I'm Dr. Sindhu. Inniki, I have a good, interesting topic because I've been seeing continuous questions and queries from women, especially. So, women's health at 35, 40, and in their 50s, so menopausal age. So, this is the topic. I hope this video will definitely help you out to correct yourself where you're lacking up into. So that you can focus more on your health. That's the basic take-home message from this video. So first, basically, I'm extremely happy to see women getting extremely busy and keeping themselves occupied. But at the same point, as a doctor, I'm also worried about their health and lifestyles. I can say like there are two populations coming up. So one they focus extremely, like they have anxiety about their health. So chinna vishayam appadinalum they come up to us. And other category, extremely ignorant or they sometimes forget. So marandiranga illaya basically. So that is the thing. Yen marakranga appadina they are very busy in taking care of the kids. அதுக்கப்புறம் ஹெல்த் வந்து பார்த்துக்கிறதுல மிஸ் பண்ணிடுறாங்க, அது ஒரு விஷயம். செகண்ட் வந்து எல்டர்லி பேரண்ட்ஸ் ஆர் இன்லாஸ் அட் ஹோம் அவங்களுக்கு கேர் பண்ணும்போது they forget. And then husband caring, financial caring, and then work especially. So work அப்படின்னும் போது continuously they are working for almost 10 to 12 hours. Along with that they have this kitchen works coming up. So அது எல்லாமே. So இதில் என்ன ஆயிடுறாங்கன்னா they forget to care themselves. எத்தனை பேர்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் none of them will just, they will say, they'll answer the question, but they take time for a while, like ஒரு 1 minute இல்லை 2 minutes, so they just think over. இதுவே அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் they immediately come up instantly with answering my query. ஸோ இப்படி பார்க்கும்போது I feel somewhat little concerned and much more concerned because we have to give them confidence, like to, and also நிறைய பேருக்கு வந்து ஆசை இருக்கும், I wanted to care myself but I'm not having time doctor, because இது எல்லாரையுமே நான் இவங்க எல்லாரையுமே கேர் பண்ணும்போது எனக்கு டைம் இல்லை. ஸோ ப்ரோஆக்டிவ் அபவுட் தியர் ஹெல்த் அப்படின்றது there is a bridge actually. So அது எப்படி நம்ம வந்து பிரேக் பண்ணுறது and how we are going to make them understand அப்படின்றத we are going to see in this video. ஸோ இப்போ proactive about their health is very important. ஏன்னா இன்னைக்கு நம்மளை பார்த்துக்கிறதே வந்து டு டூ லிஸ்ட்டில் வந்து நம்ம முக்கியமாக வந்து we have to keep a diary for yourself. அண்ட் அதில் வந்து நம்ம டு டூ லிஸ்ட் அப்படின்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு பிளான் சர்டன் திங்ஸ். ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைலை பார்த்துக்கணும் அப்படின்னாலுமே யூ ஹாவ் டு பிளான் அக்கார்டிங்லி அண்ட் மேக் அ லிஸ்ட் ஆஃப் இட். இன்றைக்கி டாக்டர்கிட்ட விசிட் போகணும், இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் இருக்குது, இல்லை இன்றைக்கி நான் வந்து ஹேர் கட் பண்ணணும், ஹேர் கேர் பண்ணணும், ஸ்கின் கேர் பண்ணணும், அண்ட் டுடே ஐம் கோன் டூ சம் சார்ட் ஆஃப் மெடிடேஷன்ஸ், யோகா. ஸோ அந்த மாதிரி யூ கீப் பிளானிங் அபவுட் யுவர் ஹெல்த் in a diary basis or you make a note, and once you finish it off just put a tick mark. So then end of the day even cooking கூட நீங்க அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குக்கிங் இந்த வெஜிடபிள்ஸ் ஹெல்த்தியாக நம்ம வந்து குக் பண்ணணும். ஸோ எவ்ரிதிங் நீட்ஸ் ப்ராப்பர் பிளானிங். ஆர்கனைஸ்ட் லைஃப் ஸ்டைல் டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் எனி ஆஃப் யோர் வே. ஸோ இது பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா உங்களால் நிறைய ப்ராக்டிஸ் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணியிருக்க முடியாது. ஒரு நாள் பண்ணுவோம், ஒரு நாள் பண்ண மாட்டோம். ஸோ அந்த லேகிங் இருக்காது. அண்ட் வென் யூ மேக் யுவர் செல்ஃப் ஒரு ஆர்கனைஸ்ட் லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா யூ கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட், யூ வில் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ஸோ மெனி பீப்புள் அரவுண்ட். ஸோ உங்களை பார்த்து நல்ல விஷயங்கள் பீப்புள் வில் ஃபாலோ யூ. ஸோ இது எல்லாமே வந்து இட் இஸ் அ குட் ப்ராக்டிஸ், ஹெல்தி இல்லை ஹேபிட்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் தான். ஸோ இது எல்லாமே அல்டிமேட்லி வில் ரிசல்ட் யூ ஆர் லீட் யூ டு குட் ஹெல்த். ஸோ இதில் வந்து ப்ரோஆக்டிவ் அபவுட் யுவர் ஹெல்த் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ப்ரோஆக்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னா ஒன்றும் இல்லை, பெரிய வார்த்தைலாம் இல்லை. You can prevent certain diseases and you can prevent, especially women-ஆக இருக்கும் அப்படின்னா cancers and breast cancers and women's uterus cancer is a very very common concern. இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த ஏஜில் கேன்சர், breast issues, breast problems அதை இக்னோர் பண்ணிடுறாங்க. ஸோ இட் லீட்ஸ் டு breast cancer. Staging is also there for that. ஸோ அதில் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வி ஹாவ் வேரியஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ அது உங்களுக்கும் சேஃபர், ஈவன் ஃபார் தி டாக்டர் இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ். ஸோ இதை விட்டுடுறாங்க, ஸோ இதை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுதான் அந்த ப்ரோஆக்டிவ் ஸ்டேஜ். ஸோ அந்த ப்ரோஆக்டிவ் அபவுட் தி ஹெல்த் அப்படின்றதே வந்து தே ஆர் நாட் வரிட் அபவுட் இட் அண்ட் தே ஆர் நாட் டேக்கிங் இன் டு கன்சிடரேஷன். So we can definitely prevent cancers, we can definitely prevent lifestyle diseases, even stress kuda we can manage to an extent. Keeping yourself busy, especially focusing on your health. ஸோ இது ஒன்று. ஸோ வென் இட் கம்ஸ் டு ஹெல்த்தி ஹேபிட்ஸ் அப்படின்னா சாப்பிட்றது மட்டும், ஈட்டிங் ரைட் ஃபுட்ஸ் அண்ட் ரைட் குட் அமௌண்ட் ஆஃப் டயட்டோ நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸு கான்சென்ட்ரேட் பண்ணுறது மட்டும் கிடையாது.
எக்ஸசைஸ் பண்ணுறோம், டயட்டை ஃபாலோ பண்ணுறோன்றது இல்லை. தூக்கம், அகெயின் வாட்டர் இன்டேக், வெயிட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்ரிபடி, ஆல்மோஸ்ட் பீப்புள் வாக்கிங் இன் டு தி கிளினிக், தே ஆர் ஹேவிங் extreme obesity ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. ஸோ they are having a concern but they don't want to put a step forward to solve that concern. ஸோ அது அண்ட் ரெகுலர் செக்கப்ஸ், ஆக்சுவலி பயப்படுறாங்க. டாக்டர்கிட்ட போனாலே வந்து இது சொல்லிடுவாங்க, அது சொல்லிடுவாங்க, இந்த டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க, அந்த டெஸ்ட்லாம் அப்படிலாம் கிடையாது. See, we doctors here, we are here to only take care of your health and concern. எங்களுக்கு டவுட் இருக்குது, ஆப்வியஸ்லி உங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஏர்லியராகவே நிறைய நான் சொன்ன மாதிரி கேன்சர்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் எடுங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் ஹாவ் டு கோ இன் ஃபார் த டெஸ்ட். பட் அதுக்காக பயப்படுறது அப்படின்ற ஒரு ஃபேக்டர். ஒரு பேஷண்ட் இருக்காங்க, ஸோ ஒரு இசிஜி சிம்பிளாக ஐ ஜஸ்ட் ஆஸ்க், ஷீ இஸ் போஸ்ட் 60 இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்கள வந்து நான் வந்து ஐ ஹவ் ஜஸ்ட் போஸ்ட் 60-year-old பேஷண்ட்டை just as per her symptoms is concerned for me. ஸோ நான் ஒரு இசிஜி ஜென்ரலாக மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி ஒரு இசிஜி செக்அப் போக சொன்னேன். எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க, பட் ஷீ டென்ட் டேக் இசிஜி பிகாஸ் ஷீ செட் எனக்கு அது போகும்போதே ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது, அதை நினச்சாலே ஒரு ஆங்ஸைட்டி. ஸோ அப்படி ஒரு பயம் வந்து தேவையில்லை, பிகாஸ் எவ்ரி திங் ஹேஸ் அ சொல்யூஷன். இன்னைக்கு அட்வான்ஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வி ஹாவ் எவ்ரி திங், வி ஹாவ் அ சொல்யூஷன். டெக்னிக்கலியும் நிறைய அட்வான்ஸ்ட் மெத்தடாலஜிஸ் இருக்குது. ஸோ இன்ஃபர்டிலிட்டிலாம் பார்க்குறீங்கன்னா ஃப்ரீசிங் டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீசிங்னா when you are before your marriage also, youngsters get, or you're preparing for pregnancy, preparing for marriage, அவங்களோட எக்ஸைமே they take and do freezing techniques. So they preserve ஹெல்தியாக இருக்கும் போதே, ஏன்னா எல்லாருமே வந்து they are post 30s only they are getting married. So 30 years கழிச்சு கல்யாணம் ஆகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக infertility, there are probability and possibilities. So freezing technique வழியாக they just keep the eggs priorly, healthy eggs they freeze it out. So once you're getting married, if you're going for the fertility fertility doctors or or a normal or consultation போகும்போது they say if your egg is not good, you can make use of this. So இந்த மாதிரி ஒரு advanced methodologiesலாம் we have. So இதில் வந்து பயம் அப்படின்றது you have to just break it off and talk to your doctor. Go and have a concern, go and have a consultation and then take proper recommended tests. எல்லாருக்குமே எல்லா டெஸ்ட்டும் we don't suggest. Only thing is if it is needed and recommended, you will have to go in for the test. So இது ஒன்று. ஸ்க்ரீனிங்ஸ் அண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் இது எல்லாமே ரொட்டீனாக ஒரு 6 months ஒன்ஸோ இல்லை இயர்லி பேஸஸோ யூ வில் ஹாவ் டு டேக் இன் டு கன்சிடரேஷன். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா யூ கேன் பி ப்ரோஆக்டிவ் அபவுட் யுவர் ஹெல்த் அண்ட் யூ கேன் ப்ரிவெண்ட் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அண்ட் யூ கேன் ப்ரிவெண்ட் கேன்சர்ஸ் ஆல்சோ, எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ். ஹையஸ்ட் பயம் என்ன ஃபீமேல்ஸ்க்குலாம் கேன்சர் தான். ஒன்று பிரெஸ்ட் கேன்சர், இல்லை சர்விக்கல் கேன்சர், எண்டோமெட்ரியல் கேன்சர், வி ஹேவ் வேரியஸ் வெரைட்டிஸ். ஸோ அது எல்லாமே வந்து வி கேன் ப்ரிவெண்ட் provided இன்னைக்கு what positive step we are going to take forward. So healthy habits ன்னு சொல்றீங்க டாக்டர், பட் what are the healthy habits? See, நல்லா சாப்பிட்றோம், தூங்குறோம், இது மட்டும் healthy habits கிடையாது. To an extent people start taking supplements இல்லையா? ஸோ அந்த சப்ளிமெண்ட்ஸுமே வந்து என்ன சப்ளிமெண்ட் எடுக்கணும்னு தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியா பேஜஸில் பார்க்குறாங்க, ஆன்லைன் ஷாப்பிங்கில் தேர் ஜஸ்ட் ப்ரௌசிங். ஓகே 40 yearsனால் கொலாஜன் சப்ளிமெண்ட் எடுக்கணும், ஆன்டி ஏஜிங் சப்ளிமெண்ட் எடுக்கணும், எக்ஸ்டர்னல் யூஸ், இன்டர்னல் யூஸ், க்ரீம்ஸு இதெல்லாம் பண்ணுறாங்க. பட் அது எல்லாமே ஐ வுட் சே it is actually a wrong methodology to choose such methods. ஏன் அப்படின்னா, are you going to the doctor, are you going under a proper guidance அப்படின்றதெல்லாம் it's very important, because இப்போது there are so many chemical substances, I don't want to mention any name. So chemical substances அப்படின்னு பார்க்கும்போது benzene அப்படின்ற compoundsலாம் there are it's actually available in the cosmetic applicationsல. ஸோ அதெல்லாம் தெரியாமல் they start using. So unless and until your dermatologist இல்லை காஸ்மெட்டாலஜிஸ்ட், இப்போல்லாம் ஏஸ்தட்டிக் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தென் இட்ஸ் தி ரைட் வே டு யூஸ். அவங்களுக்கு செட் ஆச்சு அந்த க்ரீம் நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ தேர் ஆர் சோ மெனி டெக்ஸ்சர்ஸ், ஸ்கின் டெக்ஸ்சர்ஸ் இருக்குது, ஆயிலி ஸ்கின் அண்ட் ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், பிம்பிள் ப்ரோன், பிக்மெண்டேஷன் ஸ்கின். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஸ்கின் கன்சர்ன் மட்டும் இல்லை, ஈவன் ஃபார் யுவர் ஹெல்த் ஆல்சோ சப்ளிமெண்ட்ஸ் எல்லாருக்குமே எல்லா சப்ளிமெண்ட்ஸும் இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். So based on the doctor's consultation, you can take the supplements. And சில மெடிகேஷன்ஸுமே வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, இல்லீகலாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்லீப்பிங் மெடிசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா it's good that the government and other organizations have banned to an extent, but அதையும் தாண்டி டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிகேஷன்ஸே வந்து they start taking overdosing, they start taking as like ஒரு illegal concernsக்கு யூஸ் பண்ணுறாங்க, and they start also developing certain symptoms also. So அதெல்லாமே வந்து should be avoided. And then coming on to the smoking and alcohol habits,
because of the social life. Everywhere people are aware of the socialism happening, but that's okay. But at least you have to limit yourself, like partying or anything like that. Limit the usage of alcohol and smoking, especially women. And exercise routine வந்து definitely you will follow. I have an interesting workout pattern for you, so அது வந்து maybe I can follow it up in the next episode if you guys subscribe the channel. So அந்த exercise வந்து I think you all can follow it up. அது ஒன்றும் இல்லை, HIIT அப்படின்ற ஒரு workout pattern. You can try. I'll be telling you and sharing you with the details of it. And then sun protection. ஸோ இது எல்லாமே ஹெல்தி ஹேபிட்ஸில் தான் வரும். ஸோ சன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வரும்போது எக்ஸ்ட்ரீம்லி யூ ஷுடன்ட் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் பிகாஸ் யூ வில் லூஸ் வைட்டமின் டி ஆல்சோ. ஸோ அதனால் அந்த டிஃபிஷியன்சி ஸ்டேட் போகாமல் ஒரு அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் சன் எக்ஸ்போஷர் இஸ் ரிக்வயர்ட். அண்ட் ஆல்சோ ஓவராக வந்து சன் எக்ஸ்போஷர் ஆகுறதும் வந்து தட் இஸ் அ பிக் ஃபேக்டர் ஃபார் ஆல் தி ஸ்கின் டிசீசஸ். ஸோ இது ஒன்று. அண்ட் டிஜிட்டல் டீடாக்ஸ். ஸோ வென் யூ டாக் அபவுட் டிஜிட்டல் டீடாக்ஸ், ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த தூக்கமே வந்து அந்த டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ்னால வி ஆர் கெட்டிங் டிஸ்டர்பன்ஸ். அண்ட் அதுவே தூக்கம் வராததுக்கு ஒரு ரீசனாக கூட இருக்குது. ஸோ ஐ திங்க் யூ ஹாவ் டு புட் எத்தனை பேர் வந்து நம்ம ஏரோப்ளைன் மோடில் போடுறோம், எத்தனை பேர் மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணுறோம், வைஃபை ஆஃப் பண்ணுறோம் பிஃபோர் ஸ்லீப், அண்ட் கீப்பிங் யோர் மொபைல்ஸ் 5 feet away. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு தெரியாது. We don't do that. ஸோ even if we know that, we just ignore. சரி ஓகே அப்படின்ற மாதிரி. பட் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டு ஃபாலோ அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹெல்தி ஹேபிட்ஸ் பண்ணுறது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ரொட்டீன்ஸ் ஆர் வெரி வெரி காமன். எவ்ரிபடி இஸ் அவேர் ஆஃப் இட் தீஸ் டேஸ். அண்ட் பாதி ரொட்டீன்ஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுமே நம்ம பண்ணாமல் இக்னோர் பண்ணுறோம். தட் இஸ் த திங். ஸோ அந்த இக்னோரன்ஸை வந்து ஐம் கோயிங் டு பிரேக் அப். Say இதெல்லாம் you focus and இதெல்லாம் you follow, definitely you can see a good change in your health, and that's how your health also gets improved. You will get good confidence. When you improve your health, you will get good confidence. See, நிறைய விஷயங்கள் வந்து நான் எது நினச்சாலும் இது நடக்க மாட்டேங்குது, நான் பிளான் பண்ணி பண்ணுறேன், நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன், பட் கன்சிஸ்டன்சி பிரேக் ஆகுது, நிறைய ப்ராக்டிக்கல் ஃபேக்டர்ஸில் பிரேக் ஆகுது. அது எல்லாமே we are bothered about. But at the same time, what are you lacking? And எங்கே வந்து ஏன் இது நடக்க மாட்டேங்குதுன்னு நம்ம யோசிக்கும் போது, when you are having a good health, when your health is in optimum level, what happens is you will get good confidence பண்ணும்போது இன்னைக்கு நமக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு அந்த வேலையை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம், இல்லை பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ தட் லீட்ஸ் டு the failure of that particular events-ஓ இல்லை டாஸ்க்கோ. ஸோ அப்படி இருக்கும்போது when your health is in a good in a better way, or when your health is focused upon, when you are healthy and when you are following a healthy lifestyle, you're not only influencing people around, but you are also finishing off the tasks which you have set for that particular targeted time limit. உங்களோட டாஸ்க் எல்லாமே இன்றைக்கி டயர்டாக ஓகே இருக்கும் அப்படின்றதுனால தானே we are not able to finish it off. But when you feel like you're active and healthy and positive, then definitely அன்னைக்கு உள்ள டாஸ்க் எல்லாமே வந்து we will complete it as per நம்ம நினச்ச மாதிரி நடந்துரும். So this is one way of keeping you healthy. So அதுதான் main thing. And then moving on to the topic, 35 years அப்படின்னு வரும்போது definitely இது எல்லாமே வந்து அகெயின் ஷுட் பி ஃபாலோட் வென் யூ மூவிங் இன் டு 35. பிகாஸ் 35ல யூஸ்வலாக என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும், கிட்ஸ் எல்லாரும் வந்து ஸ்கூல் போகிறது, கிட்ஸை வந்து பேக் பண்ணுறது, கிட்ஸ் ரெடி ஆகிறது, அண்ட் ஃபினான்ஷியல் பர்டன் வேர் வி ஆர் ஒர்க்கிங் அண்ட் வி வாண்டட் ஃபினான்ஷியல் சோர்ஸ் டு மேனேஜ் தி ஃபேமிலி அண்ட் வி ஹவ் சர்டன் கமிட்மெண்ட்ஸ் ஹேப்பனிங். ஸோ இது எல்லாமே ஒரு மேஜர் கன்சர்ன்ஸ் அவங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து தே டோன்ட் கேர் தெம்செல்ஸ் அண்ட் தே டோன்ட் ஹாவ் டைம் ஆக்சுவலி. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ நான் சொன்ன அந்த ஹெல்தி ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த 35 இயர்ஸில் இட்ஸ் வெரி ஈஸி. ஹவுஸ் ஒய்ஃப்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ won't say that they don't have they have much time. They have quite interesting time and ஒரு நல்ல டைம் அவங்க வந்து ஷெட்யூல் பண்ணலாம், provided if they follow a routine practice irrespective of the gossips and social media. ஒரு அடிக்ஷன் இல்லை அப்படின்னா if you use social media in a good way, that's really going to help you actually. நிறைய விஷயங்கள் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அண்ட் நிறைய விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ தட் இஸ் ஒன் திங். தென் மூவிங் ஆன் டு தி 40s ஆக்சுவலி. ஸோ 40s அப்படின்னா பெரிமெனபாசல் ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெரிமெனபாசல் அப்படின்னா நத்திங், இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரான்சிஷன் ஃபேஸ், அவ்வளோதான். 35ல இருக்க அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து they start get activating and your body is getting prepared
to undergo the menopausal age அவ்வளவுதான். ஸோ ப்ரிப்ரேஷன் ஃபார் menopausal ஏஜ். ஸோ கம்ப்ளீட்டாக ஹார்மோன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடும். ஸோ வெயிட் வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். லைக் இஃப் பீப்புள் ஆர் ட்ரைங் ஃபார் வெயிட் மேனேஜ்மெண்ட், வெயிட் லாஸ் ஆஃப்டர் 40s, ஐம் டெல்லிங் யூ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் தான். But in the healthy habits, if you follow, like going to a doctor, having a consultation, supplements intake, weight, and then diet, a well-balanced, nutritious diet, and sleep as a regular or a routine sleep pattern, and limit your alcohol and smoking and so on. So இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது, digital detox, ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது it becomes easy for you as well to manage your weight also. ஸோ கிரேவிங்ஸு இது எல்லாமே வந்து இட்ஸ் லைக் ஒரு ஹோலிஸ்டிக் தெரப்பி மாதிரி தான், ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் தான். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி ஆக்சுவலி. ஒன்லி திங் இஸ் வி நீட் டு ஃபாலோ இட் இன் அ கன்சிஸ்டன்ட் பேசிஸ், besides leaving all your என்ன சொல்கிறது, worries and stress and time factors இதெல்லாம். ஓகே ரைட். ஸோ பெரிமெனபாஸ் ஸ்டேஜில் வந்து ஹார்மோன்ஸ் ஷிஃப்ட் இருக்கும்னு சொன்னேன். ஸோ மெனி ஆஃப் யூ வில் பி ஃபேஸிங் லைக் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், ஃபேமிலி ஜெனட்டிக்காகவே வந்து சுகர்ஸ், தைராய்ட்ஸ் அண்ட் கொலஸ்ட்ரால், ஹார்ட் டிசீசஸ், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி அண்ட் தே ஆல்சோ ஃபீல் லைக் லோ செக்ஷுவல் ட்ரைவ் சிம்டம்ஸுமே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தே டோன்ட் ஹாவ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் செக்ஷுவல் திங்ஸ் அண்ட் ஆல். ஸோ அப்படி இருக்கும்போது தட் இஸ் ஆல் psychological and physiological changes which is happening. Okay, it's not because of you, it's because of the hormonal shift. So இது எல்லாமே வந்து they will be like அவங்களுக்கு இருக்கும், but they don't come up with the symptoms. அவங்களுக்கு bother ஆகும், but either they feel embarrassed to share or they just ignore because of the work. So in the 40sல அவங்களுக்கு what stress they face அப்படின்னா from husbands and from families and from kids வந்து they are preparing their kids for the next stage இல்லையா. ஸோ ஃபினான்ஷியல் burden is a very important thing. அண்ட் நிறைய பேர் வந்து I'm not able to work or I'm not getting occupied, எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது, தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் வருது. ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் an added stress. So this help them, this makes them to distract away from focusing on their health. ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் திங். அண்ட் தென் கம்மிங் டு 50s, மெனபாசல் ஏஜ் குரூப் சொல்லவே வேண்டாம். எவ்ரிபடி இஸ் அவேர் ஆஃப் வாட் ஆர் த சிம்டம்ஸ் தேர் ஃபேஸிங். ஸோ என்ன சிம்டம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க? ஆங்ஸைட்டிஸ், பால்பிட்டேஷன்ஸ், லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், மூட் சேஞ்சஸ். நிறைய பேர் வந்து இட் இஸ் லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங். நிறைய கிட்ஸ் எங்கள் அம்மா வந்து ஒன்றுமே பண்ணல அப்படின்னாலுமே இரிட்டேட் ஆகிடுறாங்க. ஸோ தட் இஸ் ஆல் அகெயின் ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ. ஸோ அந்த இரிட்டேஷன், மூட் ஸ்விங்ஸ், ஆங்ஸைட்டிஸ், பால்பிட்டேஷன்ஸ், ஸோ இது எல்லாமே ஹேர் ஃபால், அகெயின் வெயிட், ஸோ இது எல்லாமே வந்து மெனபாசல் ஏஜ் குரூப்போட சிம்டம்ஸ் தான், விச் ஆக்சுவலி அண்ட் டெஃபினெட்லி கேன் பி மேனேஜ். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து ஐ அட்வைஸ் தி பேஷண்ட்ஸ் இன் தேட் ஏஜ் குரூப். ஏன் அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய கன்சர்னாக இருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்டேஜில் either the kids get married or they go for the educational purpose, like they move out of the house இல்லையா. ஸோ அந்த லோன்லினஸ் வந்து அவங்களுக்கு வந்து it kills them actually. So no, they won't have people to come and talk and interact with them. So வீட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் தான், I don't think like 50s age group people, like very very less in percentage I would say they are working and occupied. The rest they won't have an or occupied work irukadu. So they cook, they do something, and maximum time majority of the people, menopausal people, they just simply say like எனக்கு வந்து வீட்ல சும்மா இருக்கேன், ஐடிலா இருக்கேன். அந்த loneliness தான் வந்து it's a biggest frustration for them. So அந்த loneliness வந்து that's a bigger topic. Stress management ன்றது bigger topic that we will be dealing later. Maybe I can focus on that later. So on the perimenopausal and menopausal, when they move to the menopausal age group, so again nutritive foods வந்து கரெக்டாக எடுக்கிறாங்களா, supplements எடுக்கிறாங்களா, and screening in the stage of group womenக்கு தான் வந்து இந்த screening வந்து ரொம்ப important. And annual examination is very very important with investigations. ஏன்னா they might get as the age advances, அவங்களோட டிசீஸுமே வந்து it is going to the next phase. So they are highly prone to get all diseases. So அதனால especially stress is a stimulatory factor. So அப்படி இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக they have to be proactive and they have to focus on their health to live a happy disease free life. அதுதான். And nutrition very very important. Supplements, doctor, you can talk to your doctor, you can ask them what supplements. Usually அந்த osteoporosis காக calcium supplements, vitamin D supplements இதெல்லாமே எடுத்துட்டு இருப்பாங்க.
but along with that many women are concerned about the anti-aging supplements அதெல்லாம். So we are also focusing on the supplements as a separate segment. So அதில் வந்து if you go and check it out, you will find out like என்ன supplements நம்ம வந்து எடுக்கணும். And அதுவுமே வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காதீங்க, ப்ளீஸ். You can have a consultation with us, you can book an appointment, you can talk to us regarding this, because நாங்கள் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கேட்போம். நீங்கள் என்ன பேசணும் டாக்டர், உங்கள்கிட்ட வந்து என்ன ஹிஸ்ட்ரி தேவைப்படுது, சப்ளிமெண்ட்ஸ் ஏன் அப்படி எடுக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, you have to go and talk to your doctor. என்ன அப்படின்னா, we take a history of yours, like family history, personal history, genetic history, sexual history, and what are the medicines you're already been into. ஸோ அந்த ஹிஸ்ட்ரிலாம் நீங்கள் என்னென்ன எடுக்கிறீங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் we don't recommend supplements generally. ஸோ அது உங்களோட ஹைட்டு, வெயிட்டு, அண்ட் தென் இஃப் பீப்புள் ஆர் பிளானிங் ஃபார் ப்ரெக்னென்சி ஈவன் போஸ்ட் 40s, அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் யூ கேன் கோ அண்ட் டிஸ்கஸ் அண்ட் டாக் டு யுவர் டாக்டர். நத்திங் டு பி கெட், ஐ மீன் ஒன்றும் ஒரு ஃபியரோ இல்லை ஒரு ஆங்ஸைட்டியோ தேவையே இல்லை. அண்ட் தேர் இஸ் நோ ரூம் ஃபார் எம்பரஸ்மெண்ட் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாமே யூ கேன் கோ அண்ட் கன்சல்ட் அண்ட் டாக் ஓப்பன்லி டு யுவர் டாக்டர். அண்ட் எக்ஸசைசஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும், அண்ட் என்ன ஃபுட் எடுக்கணும், மெயினாக டயட், இஃப் யூர் ஆன் தைராய்டு மெடிகேஷன்ஸ், டயபெட்டிக், ஹைப்பர்டென்சிவ், ஸோ இதெல்லாம் வரும்போது ஈவன் பிசிஓடி பேஷண்ட்ஸ், இதெல்லாம் வரும்போது என்ன எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது சப்ளிமெண்ட். ஸோ வாட் எவர் யுவர் டாக்டர் இஸ் ரெக்கமெண்டிங், ப்ரிஸ்கிரைபிங், ஆல்சோ வித் அது வந்து எடுங்க. அண்ட் as far as the annual examination is concerned, அதுவுமே வந்து if your symptoms are coming up like that, definitely doctor will ask you to go in for any investigations, biopsies ஆ இருக்கட்டும், pap smears ஆ இருக்கட்டும், breast screening, mammogram. ஸோ இது எல்லாமே வந்து HPV டெஸ்ட், ஸோ இது எல்லாமே வந்து வாட் எவர் டாக்டர் இஸ் ரெக்கமெண்டிங் அண்ட் சஜஸ்டிங், எல்லாமே சும்மாவே வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஒன்லி திங் இஃப் யுவர் சிம்டம்ஸ் ஆர் மேட்சிங். ஸோ டெஃபினெட்லி இஃப் யூ ஹாவ் அ டவுட் டு மேக் ஷுர் இட் இஸ் கன்ஃபார்ம்ட் ஆர் இஃப் இட்ஸ் நாட் ஆன் தி ட்ராக் அப்படின்னா டெஃபினெட்லி வி வில் சஜஸ்ட் யூ. அதெல்லாம் பண்ணிவிட்டு தென் யூ கேன் டேக் தி மெடிகேஷன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பை யுவர் டாக்டர் and then you can live a healthy life this way. So இது எல்லாமே வந்து it's like ஒரு brushing up தான், because everybody is aware of all these things whatever I spoke. Only thing is ஒரு track and ஒரு channel I have to check whether they are following. So I think this video will definitely benefit you. So if you have any queries and if you want to have any of your concerns, you know, சால்வ் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவை அப்படின்னா you can definitely contact us. You can book your appointment, and here we have our nutritionists, we have our team of doctors who will definitely guide you and help you. Even to an extent we can counsel you also. So இந்த ஹெல்த்தி ஹேபிட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது ஒரு முக்கியமான கன்சர்ன் எனக்கு. ஸோ அதனால தான் I thought maybe I can boost your confidence and also I can make you people come out of the comfort zone, and it's very very easy. So as years pass also priorities change ஆகும். But whatever changes, I feel and I'm bothered that your health should always be your first priority, and that is going to help you out for living a healthy life and taking care of your family as well. So positive living, healthy way of living, and priorities should be only for your health. அதுதான் வந்து it is your goal actually. So please come out of your comfort zone and focus on all these. You will definitely benefit out of it. Thank you.